கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏலோகி மிடலில் மாற்று என்ற நிகழ்ச்சி மூலமாக உங்கள் யாவரின் சந்திப்பில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை நேரத்தில் உன்னதமான ஆண்டவர் உயர்த்தி எல்லாம் சேர்ந்து பாட போகிறோம். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தெய்வனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன் என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? எல்லாரும் தெரிந்த ஒரு பாடல். கர்த்தர் கடந்த நாட்கள் எல்லாம் நமக்கு நன்மை செய்த ஆண்டவரை உயர்த்துவோம். ஆமென். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். சந்தோஷமா நன்மைகள் நினைக்கிறேன். மனத்துக்கு நிறைய உயர்த்தி இயேசுவே, 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 நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி. உன்னதமான ஆண்டவரை உயர்த்தி பாடுவோம். அளவில்லா அன்பிற்காக எதிர்க்கிறவர்கள் மத்தியிலும் தள்ளினவர் முன்பிலும் உங்களுக்கான ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவாரே. சங்கீதக்காரன் தாவீது இப்படி சொல்லுகிறான், என் சத்துருக்களுக்கு மத்தியில நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகிக்கிறீர். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துல வந்திருக்கிற உங்களுக்கான சில காரியங்கள் ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரே. ஆமென். எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி அன்பாக கணவனே. எதிர்க்கிறவர் முன்பிலும், எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி அன்பாக கணவனே. இயேசுவே, கையில உயர்த்தி இயேசுவே, இயேசுவே, நன்றி அப்பா. இயேசு, கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை பாதுகாத்தீரே, எங்களை பலப்படுத்தினீரே, சுகம் தந்தீரே. மறுபடி சொல்லுவோமா? 7 மாதங்கள் எங்களை பாதுகாத்தீரே, உங்களுடைய கிருபையினாலே நிரப்பினீரே. நன்றி அப்பா. இதுவரை நடத்தினவர், இனி நடத்த வல்லவர், சத்துருக்களுக்கு மத்தியில ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவீர். ஆயத்தமன்ன ஸ்தானத்துல கொண்டு போய் சேர்க்கிறவர் எங்களோடு இருக்கிறீரப்பா. எங்களோடு இருக்கிறவராக இருக்கிறீரே. உங்களுடைய கரத்துல எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். பெரிதான கிருபையினால, உடைய இரக்கத்தினால எங்களை நடத்துங்கய்யா. எங்களுக்காய் ஆயத்தம் பண்ணின ஸ்தானம், ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதங்களுக்கு நேராக இந்த 8வது மாதம் எங்களை கிருபையா நீங்க கொண்டு போக போறீங்கப்பா. காத்திருக்கிற ஆயத்தத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் அற்புதம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிற இந்த காலை நேரத்துல ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஆண்டவரை துதிக்க, ஆராதிக்க, ஆண்டவர் பாராட்டு நல்ல இரக்கங்களுக்காய், கிருபைகளுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம்
21வது அதிகாரம் 31வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். வேதம் இப்படி சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக காணப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். வேதம் சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தமாகும். குதிரைக்கு எப்பனாலும் யுத்தம் வரும். எந்த இரவுலையும் எந்த நேரத்துல 24 மணி நேரமும் 7 நாட்கள் 24 மணி நேரம் குதிரை என்ன செய்யும்? ஆயத்தமா இருக்கும் யுத்தத்துக்கு. ஆனா இப்படி ஆயத்தமா இருக்கிற அந்த குதிரைக்கு தான் ஒரு பெரிய ஜெயம் இருக்கிறது. அல்லேலூயா. எங்கே ஆயத்தம் இருக்கிறதோ அங்கே ஒரு வெற்றி வாழ்வு இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த 8வது மாதம் நம்ம வந்திருக்கிறோம், அநேக காரியத்துக்காக நம்ம ஆயத்தமாவோம், அநேக காரியங்களுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டே இருப்போம். ஆனா அந்த ப்ரிப்பேருக்கு பின்னாடி, அந்த ப்ரிப்பரேஷனுக்கு பின்னாடி, இந்த ஆயத்தத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய ஜெயம் இருக்கிறது. அதைத்தான் நீதிமொழியில சாலமோன் ஞானி இப்படி எழுதியிருக்கிறாரு, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயத்தை கத்து தருவார். ஆமே. ஆயத்தம் இல்லாம ஒரு காரியத்தை ஜெயம் எடுக்க முடியாது. எதா இருந்தாலும் ஆயத்தமாகணும். ஒரு காரியத்தை செய்து முடிக்க முடியாது. எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தாம, ஆயத்தமாகாம நம்முடைய வாழ்க்கையில எதையுமே என்ன செய்ய முடியாதுங்க, சாதிக்க முடியாது. ஆயத்தமாகணும். எல்லாத்துக்கும் ஆயத்தமாகறோம். ஊருக்கு போறதுக்கு ஆயத்தமாகறோம், சர்ச்சுக்கு போகிறதுக்கு ஆயத்தமாகறோம், வீடு கட்டுறதுக்கு ஆயத்தமாகறோம், பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு ஆயத்தமா ரெடி ஆகுறோம். என்ன செய்யறோம்னா, இதை நான் செய்ய போறேன், இதை முன்கூட்டியே என்ன செய்கிறோம், நம்ம திட்டமிடுகிறோம், பிளான் பண்றோம். ஆனா ஆண்டவர் இந்த 8ஆம் மாதம் சொல்றாரு, நீ ஆயத்தமாகி, நீ என்ன செய்ய, ஆயத்தமாகி. வேதத்துல நம்ம வாசிக்கும் பொழுது நீங்க வாசிக்க முடியும். ஆதியாகமத்தின் புஸ்தகத்துக்கு நேராக வேதாகமத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது, ஆதியாகம புஸ்தகம் 24வது அதிகாரம் 31வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 24:31. அப்பொழுது அவன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உள்ளே வாரும், நீர் வெளியே நிற்பானேன், உமக்கு விடும் ஓட்டங்களுக்கு இடமும் ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன் என்றான். நல்ல கவனிங்க, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே, உள்ளே வாரும் என்று சொல்லி லாபான் அந்த வேலைக்காரனை உள்ளே அழைக்கிறான். அந்த ரெபேக்காளுக்கு அந்த பெண் பார்க்கும்படியாக இந்த வேலைக்காரன் புறப்பட்டு வர்றான். அவன் உடன்படிக்கையோடு வர்றான். நான் போவேன், என்னை சந்திக்கிற அந்த பெண் உனக்கும் உன்னுடைய ஒட்டகங்களுக்கு தண்ணீர் கொடுப்பேன் என்று சொல்லி என்னை யார் கூப்பிடுறாளோ அவள் தான் என்னுடைய எஜமானாகிய ஈசாக்குக்கு மனைவி என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோட வர்றாரு. சொன்னபடியே அங்கே ரெபேக்காள் அப்படியே அந்த மனுஷனை விசாரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இங்கே நம்ம பார்க்கும் பொழுது இந்த லாபான் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த வேலைக்காரனை தம் பக்கமாக வீட்டுக்குள்ள அழைக்கிறார். தன் வீட்டுக்குள்ள அவர் அழைக்கும் பொழுது அவர் சொல்றாரு, உமக்கு வீடும் ஒட்டகங்களுக்கும் இடமும் ஆயத்தமாயிருக்கிறது. அல்லேலூயா. ஒருவேளை அந்த வேலைக்காரன் நினைக்கலாம், ஒரு புதிய இடத்துக்கு போறோம், பெண் பார்க்க போறோம், நமக்கு அங்க எல்லாமே ரெடியா இருக்குமா, ஆயத்தமா இருக்குமா, நம்ம என்ன செய்ய போறோம், இப்படி யோசிச்சுட்டே இருக்கலாம். ஆனா அந்த ஆதியாகம புஸ்தகத்துல இங்கே அவர் சொல்றாரு, அந்த மனுஷன் சொல்றா, உமக்கு வீடு ஆயத்தமா இருக்குது, உடைய ஒட்டகங்களுக்கும் இடமும் ஆயத்தமா இருக்கிறது. ஒருவேளை அநேக நேரங்களில் சில காரியத்தை எதிர்பார்த்து நம்ம புறப்பட்டு போவோம், ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு நம்ம போவோம். இப்படி நாம் போகும் பொழுது அந்த போகிற காரியங்களில நமக்கு அங்க இடம் அனுகூலமா இருக்குமா, சூழ்நிலை அனுகூலமா இருப்பான்னு யோசிக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் போகிற அந்த இடத்துல சில காரியங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைப்பார். அல்லேலூயா. பிள்ளைகளை படிக்க அனுப்புறீங்க, அங்கே உங்களுக்கு வேண்டிய சில வசதிகளை, வேண்டிய சில சூழ்நிலைகளை, வேண்டிய சில இடத்தை கூட கர்த்தர் என்ன செய்வாருங்க, அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அன்று சொல்றாரு, நான் ஆயத்தப்படுத்துறேன். பாருங்க, எதிர்பார்த்திருக்கவே மாட்டார் இந்த வேலைக்காரன். அவர் சொல்றான், உமக்கும் உன்னுடைய ஒட்டகத்துக்கு என்ன இருக்கிறது, இடம் ஆயத்தமா இருக்கிறது. இன்னைக்கு நம்ம ஒரு வேலை நம்ம போன் பண்ணி சொன்னா கூட சில நேரங்களில் சில பேர் என்ன பண்ணிக்க மாட்டாங்க, சாப்பாடு ஆயத்தப்படுத்தி வச்சுக்க மாட்டாங்க, வீட்டை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்க மாட்டாங்க. ஆனா இங்கே தேவ மனிதன் சொல்லுகிறார், நீர் உள்ளே வாரும், கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும், உமக்கு இடம் ஆயத்தமா இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற நீங்க அநேக காரியத்தை குறித்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. எனக்கு இன்னும் சில காரியம் ஆயத்தமாகல. இந்த 8வது மாதம் சில எதிர்பார்த்த காரியத்தை தேவன் உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறார்கள். அல்லேலூயா. ஆயத்தம் பண்ண போறார். யாத்திராம புஸ்தகம் 23வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, வழியில் உன்னை காக்கிறதற்கும்
ஆயத்தம் பண்ண ஸ்தானத்துல உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் இதோ நான் உனக்கு முன்னே ஒரு தூதனை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பாருங்க, ஆண்டவர் மோசேக்கு சொல்றாரு, வழியில உன்னை காக்கிறதற்கும் உனக்கான ஆயத்தம் பண்ண ஒரு ஸ்தானம் இருக்கிறது, ஆயத்தம் பண்ண ஒரு இடம் இருக்கிறது, அங்கே ஆண்டு கொண்டு போய் சேர்ப்பார். ஒருவேளை யோசிக்கலாம், எனக்கு என்ன எடுக்கிறது? ஆண்டு உங்களுக்கான ஒரு இடம் இருக்குதுங்க, உங்களுக்கான ஒரு ஸ்தானம் இருக்கிறது, உங்களுக்கான ஒரு அடையாளத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த 8வது மாதம் ஆண்டவர் சொல்றாரு, உங்களை கூட்டி சேர்க்க ஆண்டவர் யாருக்கு கட்டளை இடுறாரா? தூதனுக்கு கட்டளை இடுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுக்கான தூதனுக்கு கட்டளை இட்டு சரியான இடத்துல கொண்டு போய் நிறுத்திடுவார். ஆமென் சொல்லுங்க. உங்க பிள்ளைகளுடைய காரியமா, வீட்டு காரியமா, ஊழிய காரியமா, ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு ஆயத்தம் பண்ணின ஒரு இடம் இருக்குதுங்க. ஆயத்தம் பண்ண வேலை, ஆயத்தம் பண்ணின வீடு, ஆயத்தம் பண்ண பொறுப்புகள், ஆயத்தம் பண்ணி எல்லா உணவு எல்லாமே உங்களுக்கு ஆயத்தமா இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தரை தேடுற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை குறைவிட எல்லாம் ரெடியா இருக்குது, எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ரெடியா இருக்குது. ஆனால் அதை சுதந்திரிப்பதற்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறீங்களா? நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? அவர் சொல்ல இருப்பாருங்க, மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்ல, நீ வாசிக்கலாம் யாத்திராம புஸ்தகத்துல 34வது அதிகாரம் 2வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க, மோசே ஆண்டவர் பார்த்து சொல்ல, நீ அதிகாலையில் எழுந்து நிசி, காலையிலேயே நீ ஆயத்தமாகி என்னுடைய சமூகத்துக்குள்ள வா என்று ஆண்டவர் சொல்றாரு. பிரியமானவர்களே, ஒருவேளை உங்க வாழ்க்கையில சில காரியங்களை எதிர்பார்த்து நிக்கிறீங்கன்னா அதிகாலையில மோசேயை போல ஆண்டவருடைய சமூகத்துல போய் நில்லுங்க. இந்த வாக்குத்தத்த பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கிற எத்தனை பேர் அதிகாலையில எழும்பி ஆண்டவரை கூட பேசுங்கன்னு சொல்லி கேட்கறீங்க? அதிகாலையில் எத்தனை பேர் நம்ம ஆயத்தமாகிறோம்? நீங்க எடுத்து வாசிச்சீங்கன்னா சங்கீதத்தின் புஸ்தகம் 5வது சங்கீதம் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, எப்படி காத்திருப்பேனா? ஆயத்தமாகி காத்திருப்பேன். அதிகாலையில நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல ஆயத்தமாகி காத்திருங்க. எத்தனை பேர் காத்திருக்க போறீங்க? மோசே காத்திருந்தாருங்க. ஆண்டவர் 10 கட்டளைகளை மோசேக்கு கொடுத்தாரு. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல ஆயத்தமாகி இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? இந்த வசனத்தின்படி வாழ்வதற்கு நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற விடுதலை சுதந்திரிப்பதற்கு நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிற அவர் அதிகாலையில எழுந்து கர்த்தருடைய சமூகத்திலே அவர் காத்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எப்படி காத்திருந்தார்? ஆயத்தமாகி, நான் ஆண்டவருடைய பாதத்துல போறேன், ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்க போறேன். நீங்க எப்போ காத்திருக்கிறீங்களோ ஆயத்தமாகி, நீங்க எல்லாத்துக்கும் ஆயத்தமாவோம், ஆண்டவருடைய சமூகத்துல வருவதற்கு ஆயத்தம் இல்லைங்க. ஆண்டவர் ஆராதிப்பதற்கு ஆயத்தம் இல்லை, ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வதற்கு ஆயத்தம் இல்லை. நீங்கள் ஆயத்தமாகி பாருங்க, கர்த்தருக்கு காத்திருங்க, நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை தருவாரு. சங்கீதக்காரனாகிய தாவீது 23வது சங்கீதத்துல இப்படி சொல்லுகிறார், கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில். பாருங்க, அவர் சொல்றாரு, கர்த்தர் எனக்கு மெய்ப்பரா, எனக்கு ஒரு குறை இல்லை. அந்த 5வது வசனத்துல அவர் சொல்றாரு பாருங்க, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை. பாருங்க, சத்துருக்களுக்கு மத்தியில ஒரு பந்திங்க, உங்களை நெருக்கிற, உங்களை ஒடுக்குகிற, உங்களை வேதனைப்படுத்துகிறவர்களுக்கு மத்தியில ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் சொல்றார், ஆயத்தப்படுத்தி என் தலைய என்னை நாள் அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அந்த 5வது வசனத்தின்படியே நீங்கள் ஆயத்தப்படும் பொழுது கர்த்தர் உங்களுக்கான ஒரு பந்தியை கர்த்தர் வச்சிருக்கிறாருங்க. பந்தி என்பது எது தெரியுமாங்க? விருந்து. விருந்து உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறது. விருந்து சந்தோஷத்துக்கு என்று செய்யப்படும். வேதத்துல வாசிக்கும் பொழுது விருந்து எப்படியா? சந்தோஷத்துக்கு என்று செய்யப்படும். இந்த 8வது மாதம் உங்களுக்கு ஒரு விருந்து வச்சிருக்கிறாரு. ஒரு சந்தோஷமான காரியம் இருக்கிறது. உங்களுக்கு ஆயத்தம் பண்ணின வார்த்தையை தருவாரு, ஆயத்தம் பண்ணின மன்னாவை தருவாரு, ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதங்களை கொண்டு வருவாரு, ஆயத்தம் பண்ணின காடைகளை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. ஆண்டவர் ஆயத்தம் பண்ணினது இன்னைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? சுதந்திரிக்க போறீங்க. ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிக்கும் பொழுது 132வது சங்கீதத்துல 17வது வசனம் சொல்லுங்க, தாவீது ராஜா காண்டு சொல்றாரு பாருங்க, அங்கே தாவீதுக்கு ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகித்தவனுக்காக ஒரு விளக்கை நான் ஆயத்தம் பண்ணினேன். பாருங்க, சங்கீதம் 132:17 அபிஷேகிக்கப்பட்டவர்களுக்காக ஒரு விளக்கை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாராம்.
நம்ம நினைக்கிறோம் நம்ம இருள்ல இருக்க. இல்ல இல்ல இல்ல, உங்களுக்கான விளக்கு இருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த 8வது மாதத்துல உங்களை கர்த்தர் ஆயத்தம் பண்ண ஸ்தானத்துல ஆண்டு கொண்டு போய் சேர்க்கப்பா. எல்லாரும் ஒரு நிமிடம் மாத்திரம் அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா. எங்களே சீக்கிரம் நல்ல பிதாவே, நீங்க தந்த நல்ல இந்த கிருபை நாளில் நாங்கள் எல்லாரும் ஒரு மனப்படுறோம்ப்பா. நீர் எங்களை ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துல தேவன் எங்களை கொண்டு போய் சேர்ப்பீராக. எங்களுக்கான ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துங்கய்யா. எங்களுக்கான ஒரு தேவ திட்டத்தை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்க ஜனங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை இன்றைக்கு நீ செய்வீராக. துக்கத்தோடு வேதனையோடு இருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாகும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த காலை நேரத்துல ஆயத்தமாகி ஆண்டவரோடு பேசும்படியாக, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணரும்படியாக, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக யாரெல்லாம் ஆயத்தமா இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி தருவீராக. அவர்களுக்கான ஒரு இடத்தை நீர் ஆயத்தப்படுத்தி தருவீராக. அவர்களுக்கான விளக்கை நீர் ஆயத்தப்படுத்தி கொடுப்பீராக. இந்த 8வது மாதம் கர்த்தர் எங்களுக்கு ஜெயம் கொடுத்தார், தேவன் எங்களை வெற்றி சரக்க பண்ணினார் என்று கர்த்தருடைய நாமத்தையே மகிமைப்படுத்த உதவி செய்யுங்கப்பா. மனதார வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.